அனைவருக்கும் வணக்கம். வாங்க, நான் தான் வாச மசாலா ஐஜாக். இன்றைக்கி நம்ம பெப்பர் சிக்கன் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க, எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் எடுத்து இப்போ அடுப்பில் வச்சுக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. கட் பண்ணு. ஓகேவா? 1/2 கிலோ சிக்கனுக்கு ஒரு 20 ml 25 ml ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிக்க. கிராம்பு கொஞ்சம், பட்டை கொஞ்சம், பிரியாணி இலை கொஞ்சம், ஏலக்காய் ஒரு 4. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. அப்போது அப்படி எண்ணெய் ஒரு அளவுக்கு காஞ்சிச்சு. நம்ம எண்ணெய் காஞ்சது பிறகு இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அது கொஞ்சம் பொரிஞ்சதும் ஒரு 4 பச்சை மிளகாய், அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே வெங்காயம், நான் அளவு கடைசியாக சொல்கிறேன். பாருங்கள், தக்காளி நல்லா குழைவாக வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா போட்டுக்கலாம். ரெட் சில்லி, பெப்பர், நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் போட போகிறோம். ஒரு சின்ன எலுமிச்சை பழம் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வாசம் சிக்கன் மசாலா பொடியை இப்போ நம்ம போட போகிறோம். வாசம் சிக்கன் மசாலா பொடியை நம்ம போட போகிறோம். இதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறோம். நம்ம கொஞ்சமாக தண்ணி, கறி வேகிறதுக்காக. அந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு கிளறி விட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இப்போது நமக்கு கிரேவி மாதிரி வரணும். சிக்கன் மசாலா போடுறதுல திக்னஸ் கிடைக்கும். அது கொதிக்க ஆரம்பிச்சது பிறகு, இப்போ கொதித்ததுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். ஓகே, பார்ப்போம்.
இங்கே சூப்பரான ஒரு பெப்பர் சிக்கன் கிரேவி. இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி இது நீங்கள் டிஃபனுக்கு சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையான ஒரு சிக்கன் பெப்பர் கிரேவி. இப்போ இதில் கொஞ்சோண்டு புதினா மல்லி தூவி விட்டால் வேலை முடியும். புதினா மல்லி கொஞ்சோண்டு தூவி மூடிட்டால் ஓகே, முடிஞ்சுது. ஓகே நமக்கு இப்போது பெப்பர் சிக்கன் தயாராகி விட்டது. இது இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம்.